ஓம் சிவாய நம. புனர்பூச நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாலேஜ் பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஸோ குருவோட நட்சத்திரம் இல்லையா, ரொம்ப அறிவாக பேசுவாங்க, ஞானமாக பேசுவாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள வந்து ரொம்ப ஆடம்பரம், ஓவர் பந்தா இதெல்லாம் இல்லாமல் சைலண்ட்டாக இருப்பாங்க. ஸோ அது என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் சரி, அதை வெளிப்படுத்தாமல் சைலண்ட்டாகவே இருப்பாங்க. போதும் இது போதும் அப்படின்வாங்க. ஸோ என்னன்னா அவங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணுறது அதிகமாக ரொம்ப பிடிக்கும். ஒரே இடத்துல இருக்கிறத விட எங்கேயாச்சும் போய்கிட்டே ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த புனர்பூசத்துல பிறந்தவங்களுக்கு. ஆனா இவங்களுக்கு பிரச்சனை எங்க அதிகமா வரும் அப்படின்னா, வாழ்க்கை துணைக்கிட்ட தான் அதிகமான பிரச்சனைகள் எல்லாம் சந்திக்க நேரிடும். ஸோ அப்படி வரும்பொழுது வாழ்க்கையே வந்து ஒரு டிப்ரஷன் சோர்வுல போகும்போது எந்த ஒரு விஷயத்தையும் அதிகமா வெளியில ஷேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை அதிகம் சந்திக்கக்கூடியவர்கள் யாருன்னா புனர்பூசத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். பிரச்சனை சரியாகணும், உங்க மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது மூங்கில் மரம்னு. அடுத்து வந்து நீங்க பூஜைகள்லாம் நீங்க பண்றீங்கன்னும் பொழுது மறிக்கொழுந்து பூவை அதுக்கு வந்து நீங்க பயன்படுத்தலாம். கரும்பு ஜூஸ் எல்லாம் வந்து அடிக்கடி வந்து எடுத்துக்கிறது உங்க உடலுக்கு ஒரு நன்மையான பலன்களை தரும். ஸோ இது 3மே நீங்க சேர்த்து செய்யும்போது, குடும்ப ரீதியான பிரச்சனைகளின் அளவு குறையும். ஸோ இதெல்லாம் பிராக்டிகலாவே நீங்க உணர முடியுங்க. இந்த பரிகார முறையெல்லாம் புனர்பூசத்துல பிறந்தவங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும்.